நம்ம இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐலாண்ட் டூர் இன் தாய்லாந்து. ஃபிஃபி ஐலாண்ட் அங்க தான் நம்ம போறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போட் ட்ரிப்ல வந்து இந்த ஐலாண்ட சுத்தி பார்க்கறதுக்கு போவாங்க. பட் ஏன் இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எவ்ரிடே வந்து இந்த ஐலாண்ட பார்க்கறதுக்காக போறாங்க? இந்த ஃபிஃபி ஐலாண்ட் வந்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் 10 ஐலாண்ட்ல இதுவும் ஒண்ணு. ஸோ அப்படி என்னதான் இருக்கு இந்த ஐலாண்ட்ல? அவ்வளோ மக்கள் போறதுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த ஐலாண்ட நோக்கி நீங்க ஸ்பீட் போட்ல போகும்போதே உங்களுக்கு வந்து ஹிடன் லகூன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த ஐலாண்டை சுற்றி பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து புக்கட்டில் இருந்து நம்ம ஒரு ஃபிஃபி ஐலாண்டு ஒரு டூர் போகலான்னு இருக்கோம். ஸோ ஃபிஃபி ஐலாண்டு வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐலாண்ட் ட்ரிப்பு. அந்த ஐலாண்ட் ட்ரிப்பு போகலான்னு சொல்லி தான் நான் இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ டூரெல்லாம் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க எந்த பிளேஸுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நான் இப்போ வந்து இந்த ஸ்பீட் போட்டில் தான் நான் போக போகிறேன். ஸோ இந்த ஸ்பீட் போட்டுக்கு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதில் தான் வந்து டூரு மக்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த ஐலாண்டு வந்து ஒரு 6-7 ஐலாண்டை வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிஃபி ஐலாண்டு டூர் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே புக்கட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஃபி ஐலாண்டு டூரை பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து சில டைமில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கணும். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து வாங்கினது வந்து 1100 பாத்துக்கு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டூர் பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து ஒன் டே ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து இந்த ஐலாண்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இன்க்ளூடட், அப்புறம் வந்து லஞ்ச் எல்லாமே இன்க்ளூடட். இந்த ஐலாண்டில் வந்து ஃபிஃபி ஐலாண்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்னோக்கரிங் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒன் டே ட்ரிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஐலாண்ட் ட்ரிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் லவராக இருந்தீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஐலாண்ட் ட்ரிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்னோக்கரிங் பிடிக்காது, ஸ்விம்மிங் பிடிக்காதுன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு லாங் டெயில் போட்டு ஒன்று இருக்கும். ஸோ லாங் டெயில் போட்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ பிகாஸ் இந்த ஸ்பீட் போட் வந்து சில இடத்துலோட நிப்பாட்டிடுவாங்க, உள்ளே எல்லாம் போகாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்னோக்கரிங் உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறது பிடிக்காது, அப்புறம் இந்த பீச் சைடில் வந்து அந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு விளையாடுறது பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இன்னொரு லாங் டெயில் போட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ லாங் டெயில் போட் வந்து ஒரு போட்டுக்குன்னு சொல்லிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து 400 வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 8 பர்சனை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த போட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து குரூப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு போட்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் போட்டு தான் வேணும், அந்த போட்டில் நீங்கள் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் வந்து 3200 பார்த்து கொடுத்தனா உங்களுக்கு தனியாக ஒரு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் தனியாக வந்ததுனால வந்து நான் யார் கூடயாவது ஜாயின் பண்ணி தான் போகணும். ஸோ யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ ஜாயின் பண்ணால் நான் வந்து 400 பாத் மட்டும் கொடுத்தா போதும். அந்த லாங் டெயில் போட்டில் வந்து உங்களை வந்து அந்த ஐலாண்டுக்குள்ளேயே நிறைய இடம் இருக்குது, அதில் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து படங்கள் ஷூட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிப்பட்ட இடங்கள். ஸோ நீங்கள் வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து தனியாக வந்ததுனால வந்து நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். யாராவது வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணாங்கன்னா எனக்கு கூட வந்து ஒரு 5, 6, 7 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த லாங் டைமில் போட்டில் எனக்கு கிடைக்கும். நான் எனக்கு வந்திருக்கும் போது நிறையா மக்கள் வந்து குரூப்பாக வந்திருக்காங்க, ஒரு 8 பேர் 10 பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னும் இந்த நான் ஸ்னோக்கரிங் பண்ணுவேனான்னு தெரியல. ஸ்னோக்கரிங் பண்ணேன்னா நான் வந்து அங்கே போக மாட்டேன். அப்படி ஸ்னோக்கரிங் பண்ணலை, அந்த வாட்டரை பொறுத்து தான் நான் வந்து நம்ம முடிவு பண்ணுவேன். வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு, ரொம்ப அழுக்க இல்லாமல் இருந்ததுன்னா நான் வந்து ஸ்னோக்கரிங் போவேன். இல்லைனா வந்து ஸ்னோக்கரிங்கை கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்னோக்கரிங்கில் அங்கே ஒன்றும் இருக்க போகிற கிடையாது. நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம் ஸ்னோக்கரிங்கில். இந்த தண்ணிக்கு மேலே தான், இந்த தண்ணி வந்து ரொம்ப ஆழமாக ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் ஆழம் குறவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்னோக்கரிங் பண்ண அந்த கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து அந்த மீன்லாம் தெரியும். ஸோ அதுதான் ஸ்னோக்கரிங். இங்கே வந்து அவ்வளோ ஒன்றும் டீப்பாக ஒன்றும் போகாது, கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்குள்ளே போகலான்னு நினச்சிருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி அமைதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது லக் இருந்துச்சுன்னா வந்து லாங் டெயில் போட்டில் வந்து ஒரு 400 பாத்தை கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து உள்ளே எல்லாம் போகிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து இப்போ ஸ்பீட் போட் ரெடி ஆகலை. ஸோ மக்கள் எல்லாம் பின்னால் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இன்னும் தான் அவங்க வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேங்க பாருங்கள். இதான் ஸ்பீட் போட்டு. ஸோ இந்த ஐலாண்டு ஃபுல்லாகவே வந்து சுற்றி காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபிஃபி ஐலாண்ட் ட்ரிப்பை வந்து நீங்கள் புக்கர்லேயும் எடுக்கலாம், அதே சமயம் வந்து நீங்கள் கிராபி போயும் எடுக்கலாம். ஸோ கிராபி போயும் வந்து இந்த ஃபிஃபி ஐலாண்ட் ட்ரிப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ புக்கர்லேருந்து ஃபிஃபி ஐலாண்ட் போயிட்டு இந்த ஃபிஃபி ஐலாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிராபிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபிஃபி ஐலாண்டில் ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணலாம். ஹலோ லாங் டூ. மக்கள் எல்லாம் ரெடியாக வந்து நின்றுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ பார்ப்போம் வந்து இந்த லாங் டெயில் போட்டுக்கு வந்து ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு போகக்கூடாதாமா, அதை வந்துட்டு எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு தான் போகணுமாமா போட்டுக்குள்ளே ஏறும்போது. சரி, நான் வந்து கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து திருப்பி அந்த போகும்போது அப்படியே வந்து அப்டேட் பண்ணுறேன். போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ஐலாண்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து சிக்னஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான டேப்லெட்டும் உங்களுக்கு போட்டுக்கு ஏறதுக்கு முன்னாடி தருவாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லக்கிலி வந்து வேறு ஒரு குரூப் வந்திருந்தாங்க. ஸோ அந்த குரூப்பு கூட வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 400 பாத் வாங்கினாங்க. ஸோ 400 பாத் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லாங் டைல் அந்த போட்டில் வந்து நம்ம வேறு ஐலாண்டுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நான் அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் பிளேஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நச்சுன்னு இருக்குது. இவங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூவ் ஆகும்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி தூக்கி போடும். அதே சமயம் நீங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் வந்து முன்னாடி போய் இருந்துடாதீங்க. முன்னாடி போய் இருந்தீங்கன்னா தான் அவ்வளோத்துக்கு தூக்கி தூக்கி போடும். ஏன்னா வந்து அந்த அலையில் வந்து அது மேலேயும் கீழேயும் போகும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்கு தூக்கி போடும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் பின்னால் தள்ளி இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃபு. அதே சமயம் வந்து இந்த ஸ்பீட் போட்டில் வந்து ஒரு 10 அல்லது 12 பேர் போகிறாங்கன்னா அந்த 2 சைட்லேயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்பீட் போட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா அவ்வளோ வேகத்தில் போகும். நீங்கள் போகும்போதே பாருங்கள், அந்த அலைகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோத்துக்கு அப்படி பீச்சிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொல்லுவாங்க வந்து 2 சைடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே சமயம் வந்து ப்ரெக்னன்ட் லேடீஸ் வந்து நாட் அலவுட் ஃபார் ஸ்பீட் போட்டு. ஏன்னா வந்து அந்த ஸ்பீட் போட்டில் போகும்போது அப்படியே வந்து மேலேயும் கீழேயும் தூக்கி போடும். ஸோ அதனாலேயே அவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க, யாராவது வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த சீல வந்து போகிறதுக்கு உண்டான ஷூ எல்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்பீட் போட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு போங்க, அல்லது வந்து நீங்கள் வாடகைக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பீட் போட்டு போகும்போதே உங்களுக்கு வந்து அலைகள் வந்து அந்த போட்டில் மேலே வரைக்கும் அடிக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த போட்டு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாறைகள்லாம் இருக்குது அந்த சீல வந்து பார்க்கும்பொழுது. இந்த பாறைகளெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அதே மாதிரி வியூ தான் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த போட்டு போகக்கூடிய வேகத்தை பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த போட்டில் இருக்கும்போதே அப்படி வந்து தூக்கி தூக்கி போடும் உங்களுக்கு வந்து. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நீங்கள் பிடிச்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அலைகளும் இருக்கும். அந்த போட்டு போகக்கூடிய வேகம் அப்படி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த லகூன்ஸ் மாரியே இருக்குது அந்த பாறைகள் எல்லாம். ஸோ இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நெறைய லகூன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த நம்ம இன்னும் வந்து ரீச் ஆகல. ஸோ போற வழியில தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாரி அழகான சீனரி எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். நான் ஆக்சுவலா வந்து இந்த ஐலேண்ட் இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல. சினிமால பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அழகா காட்டுவாங்க. ஏன்னா வந்து அந்த வீடியோ எடிட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ அப்படி நினச்சு தான் வந்தேன். இங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க பாருங்க, வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் எந்த ஒரு எடிட்டுமே பண்ணல. லைவா வந்து அதே வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஒரு எடிட்டுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போதே பாருங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. அதே நீங்க நேரடியா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த ஐலேண்ட். நான் இன்னொரு உண்மைய சொல்றேன். நெறைய மக்களுக்கு வந்து இது தெரியாது. ஃபிஃபி ஐலேண்ட் வந்து ஆக்சுவலா வந்து அந்தமான் சீல தான் இருக்கு. ஸோ நம்ம போகக்கூடிய இந்த வந்து அந்தமான் சீ. தெரியுதுங்களா? எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம போட் அந்தமான் சீல தான் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டுருக்கு. இங்க இருக்கிற வாட்டர் கலர பார்த்தீங்களா? இந்த டர்க்கிஷ் ப்ளூ கலர் தான் இந்த பிளேஸையே வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. நான் டிராவல் போகும்போது நெறைய பீச்ச பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு பீச் வந்து வாட்டர் கிளாரிட்டி எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நீங்க இந்த ஸ்பீட் போட் ரைடு எடுத்து வர்றதே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் தான். சம்டைம்ஸ் வந்து கடல்ல வந்து வேவ்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த சமயத்தில வந்து அந்த போட் வந்து பேலன்ஸ் ஆகும். அது வந்து நீங்க ரோலர் கோஸ்ட்ல போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு குடுக்கும். அந்த அளவுக்கு வந்து போட் மேலேயும் கீழயும் போகும். ஸோ இந்த போட் ரைடு வந்து ஆக்சுவலா வந்து 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் எந்த இடத்துல இருந்து நீங்க போட் எடுக்குறீங்க அத பொறுத்து இருக்கு. ஃபிஃபி ஐலேண்ட் ஆக்சுவலா வந்து ஒரு சிங்கிள் ஐலேண்ட் கிடையாது. இந்த பிளேஸ்ல கிட்டத்தட்ட 6 ஐலேண்ட் சேர்ந்து தான் இருக்கு. அதுல ஒரு ஐலேண்ட் தான் ஃபிஃபி ஐலேண்ட். மேக்ஸிமம் டூரிஸ்ட் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய மெயின் ஐலேண்ட் வந்து ஃபிஃபி டான்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான ஐலேண்ட் வந்து ஃபிஃபி லே. ஸ்டன்னிங் லகூன்ஸ் அப்புறம் வந்து பீச்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிஃபி ஐலேண்ட். மோஸ்ட் ஆஃப் த போட்ஸ் வந்து இந்த 2 ஐலேண்ட சுத்தி தான் வந்து இருக்கும். ஸோ அங்க தான் வந்து அவங்கள கூட்டு போவாங்க. ஸோ இதில இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஐலேண்ட்ல வந்து காரே கிடையாது. ஹானஸ்ட்டா சொல்ல போனோம்னா, இந்த என்டயர் ஐலேண்ட்ல வெஹிக்கிளே ஆல்மோஸ்ட் இல்ல. பீப்பிள் மோஸ்ட்லி வந்து வாக் பண்ணி போறாங்க, அல்லது வந்து இந்த மாரி போட் எடுத்து தான் போறாங்க. இந்த ஐலேண்ட் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. ஸோ ரீசன் என்னன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க.
ஆக்சுவலா ரீசன் என்ன, ஹாலிவுட் மூவி த பீச்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. ஸோ அந்த மூவில வரக்கூடிய பீச்சஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிஃபி ஐலேண்ட ஒட்டி எடுக்கப்பட்ட பீச்சஸ் தான். ஸோ அதுலயும் வந்து முக்கியமான ஒரு பீச் இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து நெறைய மக்கள் வந்து இந்த பிளேஸுக்கு வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த முக்கியமான ஒரு பீச் தான் மாயா பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாயா பேக்கு நம்ம வந்து போக போறோம். ஸோ டூரிஸ்ட் எல்லாம் நெறைய பேர் அந்த பீச்சில வர ஆரம்பிச்சதுனால, அதுக்கப்புறம் வந்து ஷார்க்கும் வந்து அந்த சைட்ல வந்து நெறைய இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு வந்து அந்த மாயா பே பீச்சில வந்து டூரிஸ்ட்ட வந்து ஸ்விம் பண்ண விடுறதில்ல. பட் டூரிஸ்ட் அலோவ் பண்றாங்க. அந்த பீச் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ நம்ம அங்க போகலாம். நேச்சர வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக வந்து தாய்லாந்து கவர்மெண்ட் வந்து அந்த பீச்சோட ஒரு சைட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சைட்ல வந்து நம்ம போகலாம். இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க தான் போறோம் நம்ம. ஆக்சுவலா இந்த ஐலேண்ட் வந்து லைம்ஸ்டோன் கிளிஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு பாறைகள் இருக்கு. ஸோ அந்த பாறைகளால உருவான இந்த ஐலேண்ட் தான் இது. ஸோ இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அகோ வந்து ஓஷன்ல அந்த லைம்ஸ்டோன் கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும்போது உருவான ஐலேண்ட் தான் இந்த ஃபிஃபி ஐலேண்ட். ஸோ அதனால தான் இந்த ஐலேண்ட் ஃபுல்லாவே வந்து ரொம்ப உயரமான கிளிஃப்ஸ் எவ்ரிவேர் நீங்க பார்க்க முடியும். இந்த ஐலேண்டோட ஒரே சிறப்பு வந்து அபோவ் த வாட்டர் பார்த்தாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே சமயம் வந்து பிலோ வாட்டர் பார்த்தீங்கன்னா, ஈவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஐலேண்ட் ஃபேமஸே என்னன்னா, ஸ்னோக்கரிங் அப்புறம் வந்து டைவிங்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா, கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் நீங்க வந்து கீழ போகும்போது வந்து அவ்வளோ சூப்பரா வந்து தெரியும். நீங்க ஸ்னோக்கரிங் பண்ணும்போது வந்து கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் அப்புறம் வந்து கோரல் ரீஃப்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். சம்டைம்ஸ் வந்து ரியல் ஷார்க் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன ஷார்க்ஸ் கூட வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு. பயப்படாதீங்க. அது வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டேஞ்சரஸ் கிடையாது அந்த ஷார்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இந்த வாட்டர பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? இது சினிமால பார்த்த மாரி தான் அவ்வளோ நேச்சரா வந்து இந்த வாட்டர பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தெரியுது. அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த கலர்ஃபுல்லான அந்த வாட்டர பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க போனாலே உங்களுக்கு வந்து அந்த வாட்டர்ல வந்து குதிக்கணும் போல தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான வாட்டர். ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு பார்க்க முடியுது உங்களுக்கு. ஃபிஃபி ஐலேண்ட் டூர் பிளான் பண்ணுறவங்களுக்கு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா, ஏர்லி மார்னிங் டூர் சூஸ் பண்ணுங்க. லேட் மார்னிங் கிரவுட் ரொம்ப அதிகமா இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னா, சன்ஸ்கிரீன் கண்டிப்பா கொண்டு போங்க. இல்லன்னா வந்து நீங்க அவ்வளவுத்துக்கு சன் பர்ன் ஆயிருவீங்க. சன் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஸோ தேர்ட் டிப்ஸ் என்னன்னா, வாட்டர் ப்ரூஃப் பேக் கொண்டு போங்க. கண்டிப்பா வந்து போட் ரைட் பண்ணும்போது அந்த வாட்டர்லாம் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ உங்களுடைய கேட்ஜெட்ஸு, மொபைல்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் பேக்ல வச்சீங்கன்னா ரொம்ப சேஃப். போட் வந்து ஸ்லோலி ஐலேண்டுக்கு அப்ரோச் ஆகுது. டிஸ்டன்ஸ்ல அந்த லைம்ஸ்டோன் கிளிஃப்ஸ் ஆல்ரெடி விசிபிளா தெரியுது. கேமரால கேப்சர் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க கேமரால பார்க்கும்போதே இந்த அளவுக்கு இருக்குன்னா, ரியலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்க நெனச்சு பாருங்க. ஹானஸ்ட்லி சொன்னேன்னா, இந்த வியூ வந்து ஆல்ரெடி மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபிஃபி ஐலேண்ட வந்து நெருங்கிட்டோம். ஸோ போட் வந்து அப்படியே ஸ்லோவா வந்து அதுக்குள்ள போயிட்டுருக்கு. ஸோ அங்க பார்க்கும்போது வேற போட்ஸ் எல்லாம் அங்க நிக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த சைடு தான் உங்களுக்கு அந்த போட்டெல்லாம் நிக்கிறதுக்கு வந்து இடம் இருக்கு. ஸோ அங்க தான் போயிட்டுருக்கு போட்டு. ஸோ அங்க பார்க்கும்போதே வந்து வியூஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த லாங் டெயில் போட் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து லாங் டெயில் போட்டு. ஸோ அந்த போட்ல தான் உங்களுக்கு வந்து இந்த ஐலேண்டுக்குள்ள அந்த லகூன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் கூட்டு போவாங்க. ஸோ ஆக்சுவலா அது வந்து ரொம்ப சின்ன ஏரியா. ஸோ அதுக்குள்ள அந்த லாங் டெயில் போட் தான் போகும். ஆக்சுவலா நான் இன்னும் போட்ட விட்டு இறங்கல. இந்த ஸ்பீட் போட்டுக்குள்ள தான் இருக்கேன். ஆக்சுவலா எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்கன்னா, இங்கேருந்து அந்த லாங் டெயில் போட்ல வந்து கூட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லாங் டெயில் போட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஸ்விம் பண்றவங்க வந்து இங்க வந்து ஸ்விம் பண்ணலாமா? ஸோ அதனால தான் வந்து இங்க நிப்பாட்டியிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்விம் பண்றதுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வரல. ஸோ அதனால வந்து நான் ஸ்விம் பண்ணல. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த நிப்பாட்டி இருக்கக்கூடிய இடமே வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகா இருக்கும். ஸோ இப்ப தான் வந்து ஸ்லோவா வந்து உள்ள போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த உள்ள போகக்கூடிய வழியிலேயே பாருங்க, அந்த சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, அந்த பாறைகள்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த வாட்டர்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு. இங்க பாருங்க. உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும்போதே மீன்கள் எல்லாம் தெரியும். அந்த கலர்ஃபுல்லான மீன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்டி இந்த வாட்டர்ல மேல இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து போட்ட வந்து அப்படியே பைய வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா, நெறைய போட் வந்து அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. இந்த ஸ்பீட் போட்டு. ஸோ அங்க இருந்து நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த லாங் டெயில் போட்டு அங்க இருந்து எடுத்துட்டு அந்த ஐலேண்டுக்குள்ள அதே மாரி அந்த பாறைகள்லாம் இருக்குல்ல, அந்த பாறை இடுக்குகளுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து கூட்டு போவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து அழகா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த லாங் டெயில் போட்ல கூட்டு போவாங்க. ஏன்னா, இந்த பெரிய போட் வந்து உள்ள போகாது. ஏன்னா வந்து அது பாதை வந்து ரொம்ப குறுகலா இருக்கும். அதே சமயம் வந்து ஆழமும் வந்து அவ்வளோ ஆழமா இருக்காது. ஸோ இந்த பெரிய போட்டு உங்களுக்கு போகும்.
போகாது. ஸோ, அதனால தான் வந்து அந்த லாங் டெயில் போட்ல வந்து உங்களுக்கு வந்து கூட்டு போவாங்க. ஸோ, அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து 400 உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ, நானும் வந்து 400 பே பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து போட் வந்து அவைலபிளா இல்ல. ஸோ, அதனால என்னால போக முடியல. ஸோ, ஆக்சுவலா வந்து நான் வந்து ஸ்விம்மிங் பண்ணாம, ஸ்னோக்கரிங் பண்ணாம நான் இந்த லாங் டெயில் போட்ல வந்து அது ஐலேண்டுக்குள்ள போறதுக்காக தான் நான் வந்து பே பண்ணியிருந்தேன். பட் வேற என்ன பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஸோ, இன்னொரு டைம் வரும்போது வந்து நம்ம வந்து இந்த லாங் டெயில் போட்ட வந்து ட்ரை பண்ணலாம். அல்லது வந்து கிராபிலயும் வந்து இந்த மாரி லாங் டெயில் போட் இருக்கு. ஸோ, நம்ம அடுத்த ட்ரிப் வந்து கிராபிக்கும் போக வேண்டியது இருக்கு. ஸோ, அங்க போனா நம்ம வந்து இந்த லாங் டெயில் போட்ட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, நீங்க வந்து ஃபேமிலியா வாரீங்க, அல்ல வந்து குரூப்போட வாரீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த லாங் டெயில் போட்ட வந்து இந்த ஃபிஃபி ஐலேண்ட்ல வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து ஒரு போட்டுக்கு வந்து 3200 பாத்து கேட்பாங்க. ஸோ, நீங்க வந்து குரூப்பா வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேரிங் வந்து ஒரு 8 பேர், 10 பேர் வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அழகா ஷேர் பண்ணி நீங்க வந்து ஒரு ஃபுல் லாங் டெயில் போட்ட எடுத்துட்டு நீங்க வந்து ஃபேமிலியா அல்லது வந்து குரூப்போட, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேமிலியா வந்து இந்த லாங் டெயில் போட்ல வந்து போகலாம். ஸோ, போகும்போது பாருங்க, அந்த வியூஸ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ, இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க பாருங்க, இந்த போட்டு நிக்கக்கூடிய இடத்த பாருங்க. இந்த வாட்டர பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏதோ வந்து சினிமால வந்து அப்படியே பார்த்த மாரி இருக்கு. எந்த ஒரு எடிட்டும் நான் பண்ணல. இப்போ வாட்டர பாருங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த பச்சை கலர்ல வந்து அப்படியே வந்து பெயிண்ட் அடிச்ச மாரி இருக்கு பாருங்க. வாட்டர் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ, அதனாலேயே வந்து நெறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நின்னுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்விம் பண்ணுவாங்க. ஸ்விம் பண்ணிட்டு இந்த பேக்கிரவுண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த வியூஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கே வந்து சூப்பரா இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏதோ வந்து என்ன சொல்றதுக்கு, நம்ம வந்து சினிமால தான் அந்த மாரி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நீங்க வந்து ரியலாவே இந்த மாரி இடத்துக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி இடத்துல நீங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தா வந்து சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து இந்த ஃபிஃபி ஐலேண்ட் டூர வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃபுக்கெட் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இத மிஸ் பண்ணாதீங்க. ஸோ, என் கூட வந்து போட்ல வந்த மக்களும் வந்து இந்த லாங் டெயில் போட்டுக்கு வந்து பே பண்ணியிருந்தாங்க. சில மக்களுக்கு வந்து லாங் டெயில் போட் கிடைச்சது. சில மக்களுக்கு வந்து கிடைக்கல. இன்க்ளூடிங் மீ. ஸோ, அதனால தான் நான் வந்து இந்த போட்ல வந்து அப்படியே உட்காந்துட்டு, அப்படியே வந்து சீனரி எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சில மக்கள் வந்து இங்க வந்து ஸ்விம்மிங் பண்றதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, கலர பாருங்க. அந்த வாட்டர் கலர பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. பச்சை பசேல்ன்னு இருக்கு. சுத்தி பார்த்தீங்கன்னா பாறைகள், அப்புறம் வந்து அந்த வானத்த பாருங்க. அப்படியே வந்து நீல கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வாட்டரு எல்லாமே பார்க்குறதுக்கு ஏதோ வந்து சினிமாவுல பார்த்த மாரி ஒரு ஃபீல். இங்க பாருங்க அந்த லுக்ஸ பாருங்க. அந்த போட் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்த பாருங்க. கலர்ஃபுல்லான போட்ஸு எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த இடமே வந்து அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸா ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நெறைய மக்கள் வந்து இங்க ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து ஸ்விம் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ ஸ்விம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு கயிறு மாரி போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த போட்ல அந்த கயிறு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த கயிற புடிச்சு உங்களுடைய போட்ல வந்து ஏறிறலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கயிறு கட்டியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் போட் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த கயிற புடிச்சு அதில வந்து ஒரு சின்ன லேடர் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அத புடிச்சு மேல ஏறி வந்துரணும். ஸோ நான் நிக்கிற பிளேஸ் வந்து போட்டோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ அப்பதான் வந்து அந்த வியூஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண முடியுங்கிறதுக்காக வந்து நான் மேல ஏறி நிக்கிறேன். பார்க்கும்போது பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த வியூஸ பார்க்கறதுக்கு. நெறைய மக்கள் வந்து இதே மாரி வந்து மேல ஏறி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அந்த முன்னாடி அந்த போட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு அப்படியே வந்து சுத்தி வந்து அந்த ஐலேண்ட சுத்தி அந்த பாறைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த வாட்டரு, அதுக்கப்புறம் அந்த சுத்தி இருக்கக்கூடிய போட்டு எல்லாம் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத சுத்தி எடுக்கிறதுக்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க வீடியோல பார்த்தீங்களா? அந்த வியூவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பச்சை பசேல்ன்னு சொல்லிட்டு அந்த வாட்டரு, அத சுத்தி இருக்கக்கூடிய அந்த பாறைகள், மேல வந்து அந்த நீல கலர்ல வந்து இருக்கக்கூடிய மேகங்கள், இப்படி நீங்க ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுத்து போட்டீங்கன்னா வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அப்படி ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸு. ஸோ, அதனாலேயே நெறைய மக்கள் வந்து இங்க வந்து அந்த சில மக்கள் வந்து லாங் டெயில் போட் எடுத்துட்டு அந்த உள்ள போவாங்க. சில மக்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். அதே மாரி வீடியோஸ் வந்து இந்த பீச் வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல. ஸோ, அதுக்காகவே வந்து நெறைய மக்கள் வந்து இங்க வருவாங்க. வந்துட்டு அப்படியே வந்து இந்த போட்ல வந்து அப்படி நிப்பாட்டியிருப்பாங்க. ஒரு 20 டூ ஒரு 20 மினிட்ஸாவது உங்களுக்கு வந்து இங்க வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ, இந்த ஃபர்ஸ்ட்டு ஐலேண்ட்ல. இங்க பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெறைய பேர் ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதே சமயம் வந்து ஸ்னோக்கரிங்கும் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து ஸ்னோக்கரிங் பண்றதுக்கு விருப்பம்னா, நீங்க வந்து இங்கேயும் ஸ்னோக்கரிங் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து குடுப்பாங்க. நீங்க வந்து அந்த டூர் புக் பண்ணும்போதே. ஸோ, நீங்க வந்து ஸ்னோக்கரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மீன்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியரா தெரியும். எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது அந்த வாட்டர்ல. அந்த கலர்ஃபுல்லான மீன்கள் வந்து போறது. அவ்வளோத்துக்கு அழகா தெளிவாவே தெரியுது. ஸோ, நீங்க ஸ்னோக்கரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா தெரியும்.
நீங்க ஃபிஃபி ஐலேண்ட் டூர் புக் பண்ணும்போது வந்து நீங்க டூர் ஏஜென்ட்ஸில வந்து தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த டூர்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடா? லஞ்ச் இன்க்ளூடடா? அப்புறம் வந்து ஸ்பீட் போட் தானா? எத்தன ஐலேண்ட் வந்து கவர் பண்ணுவீங்க? எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேட்காம வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா, சில சமயம் வந்து உங்கள வந்து நார்மலான போட்ல கூட்டு வருவாங்க. அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லஞ்சும் வந்து இன்க்ளூடட் இல்லன்னு அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ நீங்க லஞ்ச் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் அந்த ஐலேண்ட்ல வந்து நீங்க சாப்பிடணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமா நீங்க வந்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து டூர வந்து புக் பண்ணுங்க. ஃபிஃபி ஐலேண்ட் டூர் புக் பண்றதுக்கு வந்து பட்டாங் பீச் கிட்ட வந்து நெறைய டூர் ஏஜென்சிஸ் இருக்கும். ஸோ அந்த டூர் ஏஜென்சிய நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எதுல வந்து சீப்பா கிடைக்குதோ அதுல வந்து புக் பண்ணுங்க. வேர்ல்டு ஃபேமஸ் மாயா பீச்ச வந்து நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்றேன். தொடர்ந்து பாருங்க.